சைனால 29 வயசான ஒருத்தன் 23 வயசு பொண்ணு டேட்டிங் கூப்பிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு டக்குன்னு ஐடியா பண்ணி நான் டேட்டிங் வரேன், ஆனா டேட்டிங் ஆகிற செலவு எல்லாமே நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. இவனும் யதார்த்தமா எவ்வளவுதான் ஆயிரப்போகுது சரின்னு ஓகே சொல்லிட்டு இருக்கிறான். நெக்ஸ்ட் டே சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்காக அவன் ஹோட்டல்ல வெயிட் பண்ணின்னு இருந்துருக்கிறான். ஆனா அந்த பொண்ணு மாஸ்டர் பிளான் பண்ணி அவங்க குடும்பத்தில் இருக்கிற 23 பேரையும் கூப்பிட்டுன்னு வந்திருக்கு அந்த ஹோட்டலுக்கு. இதுல ஸ்பெஷல் என்னன்னா அந்த குடும்பம் சோறையே பார்க்காத மாதிரி 2,18,000க்கு சாப்பிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம பையன் சும்மா இருப்பானா? எல்லாமே அசந்த நேரம் பார்த்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறான். If you think you are bad, I am your dad. நேதாஜி ஒரு நாள் ஹிட்லரை மீட் பண்ண பெர்லினுக்கு போயிருந்தாரு. அப்போ ஹிட்லர் மாளிகையில் இருந்தவங்க அவரை வரவேற்று ஒரு ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. நேதாஜியும் அங்கே இருந்த ஒரு புக்கை எடுத்து படிச்சுட்டு இருந்தாரு. ஹிட்லர் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாரு. அதனால அவர் மாளிகையிலேயே அவரை மாதிரி 3-4 டூப்பை வச்சிருப்பாரு. அதுல ஒரு டூப் நேதாஜி முன்னால வந்து அங்க இருக்கிற ஏதோ ஒரு பொருளை காட்டி அங்க வேலை செய்யறவங்கள எடுத்து வைக்க சொன்னாராம். அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி புக்கையே படிச்சுட்டு இருந்தாராம் நேதாஜி. அப்புறம் அவர் முன்னாலேயே நிறைய டூப் வரதும் போறதுமா இருந்தாங்களாம். ஆனா நேதாஜி அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லையாம். ஒரு டூப் நேதாஜி முன்னாலேயே வந்து உக்காந்தாராம். அதையும் அவர் கண்டுக்காம புக்கையே படிச்சுட்டு இருந்திருக்காரு. கடைசியில இந்த செய்தியெல்லாம் ஹிட்லர் கிட்ட சொல்றாங்க. ஹிட்லர் நேதாஜியை வந்து பாக்குறாரு. நேதாஜி புக் படிச்சுட்டு இருந்தப்போ அவர் பின்னால தோள்பட்டையில கை வைக்கிறாரு ஹிட்லர். திருப்பி அவரை பார்க்காமையே ஹலோ ஹிட்லர்னு சொன்னாராம் நேதாஜி. ஹிட்லர் செம ஆச்சரியமா ஆயிட்டாராம். டூப் உங்க முன்னால இருந்தும் கண்டுக்காம இருந்தீங்க, என்னை பார்க்காமையே நான் ஹிட்லர்னு எப்படி சொன்னீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு நேதாஜி சொன்னாராம், என் தோள்பட்டையில கை வைக்கிற தைரியம் ஹிட்லரை தவிர வேற யாருக்கு இருக்க முடியும்? ஒரு டூப்புக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் தெரியாதவன் எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அடுத்த சம்பவம், ஹிட்லர் அண்ட் டீச்சர். ஹிட்லரும் சும்மா கிடையாதுங்க. அவர் படிச்சுட்டு இருக்கிறப்போ அவர் டீச்சர் வேர்ல்டு மேப்பை ஹிட்லர் கையில் காட்டி இதில் ஜெர்மனி எங்கே இருக்குன்னு கேட்டாராம். அதுக்கு ஹிட்லர் எனக்கு வேர்ல்டு மேப்பே ஜெர்மனியாக தான் தெரியுது அப்படின்னு சொன்னாராம். காமராஜர் சிஎம் ஆன அப்புறம் ஒரு நாள் அவர் கீழே வேலை செய்கிறவர் கவர்மெண்ட்ல டாக்டருக்கு அப்ளை பண்ணவங்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து காமராஜர் டேபிள் மேலே வச்சாராம். நிறைய ஃபைல்ஸ் இருந்துதான். அதுல டக்குன்னு 20 ஃபைலை செலக்ட் பண்ணி இவங்க தான் டாக்டர்னு சொல்லிட்டாராம். அங்க இருந்த எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சான். எப்படி இவ்வளவு சீக்கிரமா செலக்ட் பண்ணீங்க? அவங்க நம்ம கட்சியில இருக்கிறவங்களா இல்ல எப்படி எதை வச்சு செலக்ட் பண்ணீங்க? அப்படி செலக்ட் பண்ணாலும் ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்குமேன்னு கேட்டாங்களாம். அதுக்கு காமராஜர் சொன்னாராம், டாக்டருக்கு அப்ளை பண்ணியிருக்க பசங்களோட அப்பா யாரெல்லாம் கை நாட்டு வச்சிருக்காங்களோ அவங்களோட மகனை எல்லாரையுமே நான் டாக்டரா செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். 70 வயசான முனுசாமி அப்படின்ற ஒரு தாத்தா ஒரு பயங்கரமான மனு போட்டிருக்காரு. அது என்னன்னா அவருக்கு 16 வயசு தான் ஆகுதான். அது மட்டும் இல்லாம பேட்மிண்டன் பிளேயர் PV சிந்துவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, அதுக்கு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் உதவி செய்யணும்னு மனு போட்டிருக்காரு.